என்ன ஆச்சு பக்கா மாஸ் முதல்வரே, தாவேக்க பட்ஜெட்டை கிழித்து தொங்கவிட்ட சாட்டை துரைமுருகன். தாவேக்க அரசின் முதலாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் பட்ஜெட் அறிவிப்புகளை கடுமையாக விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் காரசாரமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி அவர் எழுப்பியுள்ள கேள்விகள் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. தமிழக அரசு வெற்றிகரமாக 1,50,000 கோடி ரூபாய் கடன் வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் பெரிய திட்டங்கள் இல்லாத பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்ததையும் சுட்டிக்காட்டி தனது விமர்சனத்தை தொடங்கிய சாட்டை முருகன், இத்தனை காலம் கடன் வாங்கியது தவறு என கூறிவிட்டு இப்போது தவறு இல்லை என்று தாவேக்கவினரே கூறுகின்றனர். வெற்றிகரமாக கடன் வாங்குவது தப்பில்லை என்று அவர்களே வெற்றிகரமாக ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் எவையெல்லாம் விட்டு போயின, எவையெல்லாம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் தற்போதைய முக்கியமான விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேக்க ஆதரவாளர்கள் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்களுக்கு புரியும் வகையில் விஜய் பாணியிலேயே கேள்விகளை அடுக்குவதாக தெரிவித்து விஜயின் பிரபல வசன பாணியில் என்ன ஆச்சு பக்கா மாஸ் முதல்வரே, என்ன ஆச்சு என கூறி கேள்விகளை சாட்டை அடுக்கியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக்க சார்பில் அளிக்கப்பட்ட பல முக்கிய வாக்குறுதிகளை பட்டியலிட்ட அவர் அவை அனைத்தும் பட்ஜெட்டில் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மற்றும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் வீட்டிற்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ளார். வேலையில்லா பட்டதாரிகள், வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியின் தற்போதைய நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். கல்வி மற்றும் நெசவாளர் நலன், 12ஆம் வகுப்பு ITI மற்றும் டிப்ளமோ மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் நிதி, பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணையில்லா கல்விக்கடன், நெசவாளர் குடும்பங்களுக்கு 30,000 ரூபாய் நிதி உதவி ஆகியவை பட்ஜெட்டில் விடுபட்டுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 3,000 ரூபாய் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 4,000 ரூபாய் ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் கண்டுகொள்ளப்படவில்லை என்று அவர் விமர்சனம் செய்தார். மேலும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்வதாக கூறிய வாக்குறுதி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், காவலர்களுக்கான செலவுப்படி 1,000 ரூபாய் மற்றும் ஓய்வூதியம் 25,000 ரூபாய் போன்ற வாக்குறுதிகளின் நிலை குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்றார். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 7,000 ரூபாய், மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணமாக 20,000 ரூபாய் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான நலநிதி 3,000 ரூபாய் ஆகியவை எங்கே போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு திட்டமாக எடுத்து என்ன ஆச்சு என்று தனியாக கேட்டுக்கொண்டிருப்பதை விட தாவேக்க அரசு தாக்கல் செய்துள்ள இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே காத்தோடு காத்தாக பறந்துவிட்டது என்று சாட்டை துரைமுருகன் தனது பாணியில் காகிதத்தை பறக்கவிட்டு விமர்சனத்தை முடித்துள்ளார். தாவேக்கவின் முதல் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அரசு தரப்பில் என்ன பதில் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.